வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ், இதுக்கு முன்னாடி வந்த வீடியோ எல்லாமே கூலி சம்மந்தமான வீடியோ தான். இன்னைக்கு ஃபுல் டே கூலி வீடியோஸ் தான் வரப்போகுது. நீங்கள் மட்டுமே 6 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஃபுல் ட்ரெயின் தான் இன்னைக்கு. டெக்னிக்கல் இஷ்யூஸ் இல்லாமல் எதுவும் இருந்துச்சுன்னா 6 வீடியோஸும் இன்றைக்கே வந்துடும். இது வரைக்கும் நான் அப்படி பண்ணதே இல்லை. மேக்ஸிமம் 4 வீடியோஸ் பண்ணியிருக்கேன் ஒரே நாளில், ஷார்ட் வீடியோ சேர்க்காம. அப்பப்போ 3 வீடியோஸ் வரும், இல்லாட்டி ஆவரேஜாக 2 டேஸ் தான் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் தான் வரும். ஷார்ட்டை சேர்க்காமே சொல்லிட்டுருக்கேன். ஷார்ட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் வச்சுங்க, அதுவும் பண்ணணும். ஓகே, கூலி சாங்ஸ் தான் இந்த வீடியோ பண்ணேன். அப்புறம் இதுக்கப்புறம் வரப்போகிற மொத்தம் 4 சாங்ஸ் இன்றைக்கே வரும். இதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் வீடியோ பார்த்தீங்களா, அது அப்லோட் பண்ணியிருக்கேன். ட்ரெய்லர் வந்தப்போ நான் அப்லோட் பண்ணேன், பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எடிட் பண்ணி வீடியோ ஃபுல்லாக ப்ளர் பண்ணிவிட்டு ஆடியோவில் நாய்ஸ்லாம் ஆட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் அது எனக்கு பெருசாக பிடிக்கல, அதனால் மறுபடியும் எனக்கு அப்லோட் பண்ணேன். காப்பிரைட் எதுவும் வரல, நல்ல வேலை. இப்போ காப்பிரைட் வரது பிரச்சனை இல்லை, பிளாக் பண்ணுறது தான் கொஞ்சம் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதான் மறுபடியும் அப்லோட் பண்ணேன். ஃபுல்லாக என்ன சொல்கிறது, வீடியோ எதுவுமே பிளர் ஆகாமல், ஆடியோ சாங் மட்டும்தான் நாய்ஸ் ஆட் பண்ணிப்பேன், மற்றபடி ஃபுல் கிளியராக தான் இருக்கும் ஆடியோ. ஸோ அதனால் மறுபடியும் அப்லோட் பண்ணி அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதான் கூலிக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அது இந்த மாதிரி பிளர் பண்ணி பண்ணிட்டோமேன்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. 2 நாள் யோசிச்சிட்டே இருந்தேன், அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். பண்ணலாம், ஓகே நீ ஃபுல் டே கூலியாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு. இதுக்கு முந்தின வீடியோ கூலி ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ தான், அப்லோட் டைட்டிலே எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் மாப் ஸ்டாப் அந்த சாங் தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். மொத்தம் 8 சாங்ஸ் இருந்துச்சு பிளேலிஸ்ட். அனிருத் ரவிச்சந்திரன் அவரோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் டிஸ்கோ தீம் அது நம்ம அனௌன்ஸ்மெண்ட் டைம்லேயே அதெல்லாம் கேட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம 3 சாங்ஸ் லிரிக்கல் வீடியோவே வந்துருச்சு, மோனிகா, சிக்கிட்டு, பவர் ஹவுஸ். இந்த வீடியோவில் மாப் ஸ்டாப் அந்த சாங் கேட்கலான் இருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக அந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ ஒன்றா, அப்புறம் 4 சாங்ஸா 5ஆச்சா, லாஸ்ட்டாக 6th வீடியோ பாட்காஸ்ட் தமிழன் அவரோட ஒரு வீடியோ இருக்குது. அது ரொம்ப நாளாக பார்க்கணும்னு வெயிட் பண்ணிருக்கேன். சரி இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு, அது லாஸ்ட்டாக இன்னைக்கு வந்துடும். ஓகே, மாப் ஸ்டாப் சாங் அனிருத் ரவிச்சந்திரன் அண்ட் ஹைசன்பர்க் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஹைசன்பர்க் இவர் லிரிசிஸ்ட் தான். லோகேஷ் சொல்லியிருப்பாரு பரத்வாஜ் இன்டர்வியூவில், என்னது ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருப்பாரு, வறுமையின் நிறம் சிவப்பு. அந்த படம் நான் பார்த்ததில்ல, அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் தான் அதான் க்ளூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவர் தான் ஹைசன்பர்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது யார் என்னன்னு எனக்கு தெரில, ஆனால் நிறையா கமெண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சிச்சு. அது ஒரு மனசாட்சி பேசும், ஸோ ஒரு ஆல்டர் ஈகோன்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரில. பட் ஹைசன்பர்க் அவர் இருக்கா இல்லையா அது எனக்கும் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கூட, இல்லை வேறு எதுவும் இந்த தியரியை விட்டு வேறு எதுவும் தியரி தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் போட்டுருங்க, தெரிஞ்சுக்கிறேன். மாப் ஸ்டாப் சாங்கில் போயிடலாம். ட்ரெய்லரில் வந்தமா இருக்கு. அந்த சவுண்ட் எஃபெக்ட் தான் நான் ட்ரெய்லரில் சொல்லியிருப்பேன், ஆனால் பிஜிஎம் சொல்லிட்டேன். அதில் எடிட் பண்ணும்போது தான் நான் நோட் பண்ணேன். சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெய்லரில் வந்தது தான். கண்டிப்பாக காப்பிரைட் பண்ணிடுவாங்க, பட் பிளாக் பண்ண வந்தா போதும். நம்ம ஸ்டைலிஷான ஒரு சாங் இதுனா. எல்லாமே சிச்சுவேஷனுக்கு வர சாங் தானே. இந்த சவுண்ட் எஃபெக்ட் தான் சொன்னேன். அடே நம்ம அதுற மாதிரி இருக்குல்ல, முடிஞ்சா ஆக்சுவலாக அந்த சவுண்ட் எஃபெக்டை தான் நான் ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணும்போது பிஜிஎம்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு, முடியாது அதிர்ற மாதிரி கின்னு அப்படியே அதிருது, நல்லா இருந்துச்சு, செம்ம ஸ்டைலிஷ். ஆக்சுவலாக இந்த சாங் நான் ட்ரெய்லர் வந்தப்போ என்ன பவர் ஹவுஸ் சாங் மாதிரி இருக்குது, அந்த லிரிக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இதே எக்ஸாக்டான லிரிக்ஸானு சரியா தெரியல. எனக்கு லிரிக்ஸ்லாம் அந்தளவுக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்காது, அதனால் சொல்கிறேன்.
அதே மாதிரி இருக்குது, ஆனால் என்ன வித்தியாசமாக பாடுறாங்களே அப்படின்ற மாதிரி நான் ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணும்போது யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன வித்தியாசமாக பாடுறாங்க அப்படின்ற மாதிரி சர்ப்ரைஸ் ஆனேன். ஸோ அது மாப் ஸ்டார் தனி சாங் அது. ஸோ அதான் அந்த 2 சாங் தான், மோனிகா அண்டு சிக்கிட்டு மட்டும் தான் டான்ஸ் அந்த இதில் வர்றது, மற்ற எல்லாமே சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் சாங் வரப்போகுது. மாப் ஸ்டார் நல்ல செம ஸ்டைலிஷான ஒரு சாங் தான். ஓகே, நெக்ஸ்ட் சாங் ஐ எம் த டேஞ்சர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் வரன்.